நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குது. முதல்ல ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். உங்க பையன் சொன்னாங்க இந்த மாதிரி மணல்ல பாதிக்கப்பட்ட பையனை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நான் இந்த ரம்ஜானுக்கு கஷ்டப்படுறோம் உதவி பண்ணுங்கிறத உங்களை தேடி வந்தேன். எனக்கு இவ்வளவு வயசான காலத்துலயும் பெத்த பிள்ளை அவருக்கு மணல்ல பாதிக்கப்பட்ட போதும் அவர் கூடயே கையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இந்த ரம்ஜானுக்கு உங்களுக்கு உதவி பண்ணதான் உங்களை தேடி வந்திருக்கேன். திடீர்னு இன்னமும் மாற அந்த பொண்டாட்டி விட்டுட்டு போச்சு இல்ல, ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டாங்களா? ரொம்ப கஷ்டப்படுறேன். தர்காவுக்கு எல்லாம் கொண்டு ஆமா ஏர்வாடி நாகூர் ஆத்தங்கர பள்ளிவாசல் சக்கரவள்ளி பாபா. பிள்ளைங்களா இருக்கா? ஒரே பொண்ணு பொண்டாட்டி ஓடி போச்சு பாபா. 12 வருஷமா 15 வருஷமா 15 வருஷமா நீங்க ஒரு வேலைக்கும் போக மாட்டான், உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நேரத்துல பேசவும் தெரியாதா? உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸும் என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறக்கா வந்திருக்கேன். இவ்வளவு கஷ்டத்துலயும் கஷ்டப்பட்டு பிள்ளைய தர்மம் எடுத்து பாக்குறேன். நீங்க அந்த ஒரு வார்த்தைக்காகவே உங்களுக்கு தான் செய்யணும்னு வந்திருக்கேன். இதுல இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ், அந்த அண்ணனுக்கு அவருக்கு ட்ரெஸ், எல்லாருக்கும் ட்ரெஸ் இருக்கு. நீங்க சந்தோஷமா கொண்டாடணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஏன்னா இந்த உனக்கு வேண்டிக்கிறேன் பாபா, ரம்ஜான் உனக்கு வாழ்க்கைகள். இப்ப நான் தான் குளிப்பாட்டுறேன். இப்ப நீங்க தான் குளிப்பாட்டுறீங்களா? அண்ணா அம்மா பாவம்ல, அவங்க உங்களுக்கு நான் சொல்ல உங்களுக்கு பள்ளிவாசல் போயிட்டு ரோட்ல இப்படி உட்காராதீங்க, கஷ்டப்படாதீங்க. பாவம் அவங்க உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாங்க. பெத்த தாய் தானே உங்களை இவ்வளவு தூரம் பாத்துக்கிறாங்கல்ல. இங்க பாருங்க இவ்வளவு அழுக்கா இருக்கு, கை கால்லாம் எங்கேயும் போக மண்ணெல்லாம் தொடாம அவங்க சொல்றதை கேட்டுக்கோங்க. ரம்ஜானுக்கு ட்ரெஸ் இருக்கு சரியா? ரம்ஜான் வாழ்த்துக்கள். சரி ரம்ஜான் வாழ்த்துக்கள். நல்லா பாத்துக்கோங்கம்மா. இந்த வயசுலயே நீங்க இவ்வளவு தூரம் பாத்துக்கிறதே பெரிய விஷயம். அழக்கூடாதம்மா. அழாதீங்க அழாதீங்க. நல்ல நாள், இன்னைக்கு பெருநாள், உங்களுக்கு பெருநாள். நீங்க அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணுங்கிறத உங்களை தேடி. நீங்க நல்லா இருந்தாலே போதும். கஷ்டத்துலயே நீங்க பிள்ளைய விடாம பாத்துக்கிறீங்க, பக்கத்துல வச்சு பாத்துக்கிறீங்களா, கண்டிப்பா நல்லது நடக்கும் சரியா? மனசை தள்ளார விடாதீங்க. இந்தாங்க இதுல பணம் இருக்கு சரியா? நான் சொல்றேன், இந்த அல்லா இந்த பெருநாள்ல இருந்து உங்க பிரச்சனைகளை சீக்கிரமா சால்வ் பண்ணாரு. அவருக்கும் நல்லபடியா உடம்பாகணும் நான் வேண்டிக்கிறேன். ஆனா நல்லா அம்மாவை பாத்துக்கோங்க. கொஞ்சம் நீங்க மைண்டை மாத்தணும் சரியா? நாளே புது ட்ரெஸ், பிரியாணி தான். நீங்க பாவம் ரோட்ல இருக்கீங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காங்கிறது தெரியும். அதனால நானே வாங்கிட்டு வந்துட்டேன். பிரியாணி 2 பேருக்குமே இருக்கு. பெருநாள் உனக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா பெருநாள்னாலே பிரியாணி இல்லாம இருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்காக போய் வாங்கிட்டு வந்தேன் சரியா?